ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் சேட்டர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுலேயும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேர்னிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து 1.5 வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பக்காவான லேர்னிங் வீடியோ இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ ஒரு 10 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ பார்ப்போம், இந்த வீடியோ வந்து டெய்லியும் ஒரு ஸ்டாக்கை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ எது ஆனாலும் சரி 9 மணிக்கு கரெக்டாக வந்துடும். பார்ப்போம், டெய்லியும் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம இது பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே போயிடுங்க, கோ டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் போயிட்டு இங்கே அடிச்சிங்கன்னா போதும். 90 வந்தால் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், அங்கே வரைக்கும் போய் பார்த்தோம்னா கரெக்டாக அங்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ கரெக்டாக கொண்டு போயிட்டான். 91 வந்திருக்கான். ஓகே, வந்திருக்கான். இங்கேருந்து பாருங்கள், பர்ஃபெக்டாக முதல்ல இங்கே ஆரம்பிச்சிருக்கு. இங்கெல்லாம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. பட் இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ரைசிங் வெஜ்ஜில் ஒரு இது எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது சேனல் பேட்டர்ன்லேயே இது வந்து ஒரு வகையான சேனல் பேட்டர்ன். எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு சேனல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். இதுவே சேனல் பார்த்தீங்கன்னா இப்படி வந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த பக்கம் வந்ததுன்னா அது எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்குவாங்க, மேலே விற்றுருவாங்க. அதேமாரி கீழே இது பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், உடச்சதுக்கப்புறமா ஏற ஆரம்பிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ இப்படி வந்து பார்த்துக்கலாம். அது எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் வந்து அப்புறமா சொல்லித்தாரு. அது வேறு ஏதாவது பேக் டெஸ்ட் வீடியோவில் பர்ஃபெக்டாக வரும்போது சொல்லித்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் வந்துருக்கும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு டபுள் டாப்பு. இது வந்து நல்லா பேக் டெஸ்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. இது எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்போதே தெரிஞ்சிடும். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஏன் சொல்கிறேன்னா, இதுமாரி எனக்கு நடந்திருக்கு, நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். அதேமாரி ஹெட் அண்ட் ஷோல்டரையும் ரைட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும்போதே கரெக்டாக கட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்ல, இப்படி வரும். ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இப்படி வரும். இந்த பக்கம் வருதில்ல, இந்த ரைட் ஷோல்டர் வருதில்ல, இந்த ரைட் ஷோல்டர்லேயே கட் பண்ணணும். அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். போக போக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்களே கற்றுப்பீங்க. நான் அப்படி தான் கட் பண்ணேன். சன்டெக் அப்படி தான் கட் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா ஏறிட்டேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் கரெக்டாக கட் பண்ண வேண்டியது நம்மளோட இது. ஓகேவா? இது வந்து டபுள் டாப்பு. அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன். திருப்பியும் ஒரு ரைசிங் சேனலில் ஏறி இருப்போம். அப்படியே ஒரு நல்ல ஏற்றம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கும், ஒரு 67%. ஓகேவா? இப்படி தான் கரெக்டாக சேனல் போட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக வந்திருப்பான். இந்த இடத்துல பாருங்கள், இது இடத்துல சரியான கன்சல்டேஷன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எத்தனை நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 358 நாள்கிட்ட கன்சல்டேஷன் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் ஆகி உடைக்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரியம் அதிகமாக இருக்கும். ஸோ உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றம். 76%, 86 நாள். நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 30% இருந்தால் போதும். ஒரு 40%, 30% இருந்தாவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன். அப்புறம் ஏற்றிட்டு திருப்பியும் இறக்கி விட்ருக்காங்க. பட் இது கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கணும். பட் அப்போ கூட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30%, 10%. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கீழே இறக்கி விட்ருப்பானுங்க. ஓகேவா? திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு வைஸு அப்படியே ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப். இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக உடச்சி இங்கே கொண்டு வந்திருப்பான். ஓகேவா? இது ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது வரைக்கும் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கல. ஓகேவா? ஹெட் அண்ட் ஷோல்டராகவும் டபுள் டாப்பும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வைஸ் போயிருக்கும். ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுருப்பானுங்க. திரும்பியும் ஃபுல்லாக சைட்வைஸ். ஸோ இதுவும் எதுவும் பண்ண முடியாது, இதுலேயும் எதுவும் கிடையாது, சும்மா அப்படியே தான் விடணும். இவன் எப்போ பார்த்தீங்கன்னா 2020 தான் நல்லா அழகாக போக ஆரம்பிச்சிருப்பான். அதுலேருந்து தான் செம்ம லேர்னிங் இருக்குது. அதில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனு, பர்ஃபெக்டான ஒரு சேனல் பேட்டர்ன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், சேனல் பேட்டர்ன் ஒரு அழகாக வந்திருக்கான்ல. கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை நாள், ஒரு 167 நாள் நல்ல கன்சல்டேஷன். உடச்சதுக்கப்புறம் செம்ம ரேட்டு, செம்மையாக ஏறி இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா 2003 ஜூன் 100% ஏறி இருக்கும். ஸோ பக்காவான ஒரு இது. திருப்பியும் ஒரு கன்சல்டேஷன், அகெயின் ஒரு நல்ல ஏற்றம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48%. பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருந்திருக்கான்.
ஸோ இதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்க முடியும். என்ன லேர்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கவே மாட்டான். இதேமாரி தான் இதுலேயும் இருந்திருப்பான். இந்த இது பார்த்தீங்களா 2020 போய் பாருங்கள், 2020 ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள், இதே மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன். அதை பர்ஃபெக்டான ஒரு கான்செப்ட் வரும். இந்த இது வந்து உடைக்கவே உடைக்காது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரைக்கும் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணோன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இங்கேருந்து பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். இதுலேருந்து லேர்னிங் பண்ணணும்னா இந்த லேர்னிங் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 250%, 260 நாளில் 250%. இந்த லேர்னிங்கை பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக போகிறீங்க, டக்குன்னு இது பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சே இருக்க மாட்டேன். இங்கேருந்து போட்ட ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உடைச்சா தான் நீங்கள் வெளியே வரணும். அதாவது இங்கே தான் வெளியே வந்திருக்கும் ஆக்சுவலாக. இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்காத வரைக்கும் பாருங்கள், அந்தளவுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியலாக இருந்திருக்கும் ஸ்டாக்கு. இது நடந்திருக்கு, திருப்பி இதேமாரி நடந்திருக்கு காட்டுறேன் 2020. அது செம்ம நீங்கள் திருப்பி சைட்வைஸ் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது தான், அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் இருந்திருக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கு. பட் இதையும் விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2006 இப்போ தான் வந்திருக்கும். ஸோ அப்படியே சைட்வைஸ், ஃபுல்லாகவே சைட்வைஸ். இப்போ திருப்பி இறக்கி விட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் கிரைசஸ் 2008 இருக்குல்ல, அந்த லீமன் பிரதர்ஸ் அவங்களுடைய கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஸோ திருப்பியும் கீழே இறக்கியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு சேனல் பேட்டர்ன், ஒரு அழகான ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து திருப்பி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அழகாக இது பண்ணியிருக்கும். ஸோ பக்காவும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் இங்கேயும். ஸோ 104%, 74%. எப்போல்லாம் டாடா மோட்டார்ஸ் கீழே வந்து விழுறானோ அப்போல்லாம் ரெடி ஆகிக்கணும். ஏன்னா அவன் வாங்கிறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் அழகாக திருப்பியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இங்கே உடைச்சான், திருப்பி இங்கே போயிருக்கான் 40%. ஸோ திருப்பியும் ஒரு சைட்வைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன், திருப்பியும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்கள், இதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுத்துக்கலாம். என்ன லேர்னிங் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ விட இந்த ஹை வந்து அதிகமாகிட்டே போகும். இது லோவர் ஹை ஃபார்மேஷன் சொல்லுவோம். இது போன வீடியோவில் நம்ம கற்றுருப்போம். இங்கேயும் பாருங்கள் ஒர்க் ஆகிருக்கும். இதுமாரி வரும்போது நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். எப்போல்லாம் ஏறுதோ எங்கே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரவே வராது. ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். அங்கெல்லாம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், தைரியமாக ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா நிறைய வாட்டி டச் பண்ணியிருக்கனால. ஓகேவா? ஸோ அதுமாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சைட்வைஸ் போயிருக்கும், திருப்பியும் சைட்வைஸ். இதெல்லாம் இன்வெஸ்டருக்கு ஒரு அருமையான ஸ்டாக். இதெல்லாம் இந்த ஸ்டாக்கு டாடா மோட்டார்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போல்லாம் கீழே டவுன் சைடு வரணும் அதெல்லாம் சரியான ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஏன்னா 60 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போயிருக்கேன் அந்த ஸ்டாக்கு. அதுதான் பெரிய இது. 2020 நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா சரியான ரிட்டர்ன். அப்போல்லாம் நான் மார்க்கெட்லேயே இல்லை, அது வேறு விஷயம். 2018 அப்படியே வந்துட்டான். இப்போ தான் நம்மளுடைய கொரோனா கிராஷ். ஸோ வர ஆரம்பித்தான், கீழே வந்துட்டான், ஃபுல்லாகவே கீழே வந்துருப்பானுங்க. இங்கே ஆரம்பிச்சிருப்பானுங்க, ஃபுல்லாகவே இறங்கி. இதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பித்த ட்ரெண்ட் லைனு இங்கே வரைக்கும் போயிருக்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள். இங்கே ஆரம்பிச்சிருப்போம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காது, அப்படியே டச் பண்ணி போயிட்டு இருக்கும். ஒரு வாட்டியும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ், 40%. திருப்பியும் 40%. திருப்பியும் பாருங்கள் அப்படியே உடைச்சதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொன்னது, உடைக்காது, ஆனாலும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுமாரி இது நம்ம முன்னாடி 2003 இதேமாரி கான்செப்டில் பார்த்துருப்போமா, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த உடைச்சிருக்காது. இதுமாரி இருக்கும்போது தைரியமாக இந்த லாங் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் தான் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அதை அழகாக சப்போர்ட் பண்ணி போகும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே இங்கே ஒரு வாட்டி டச் பண்ணிப்பான், இங்கே ஒரு வாட்டி டச் பண்ணிப்பான், இங்கே ஒரு வாட்டி டச் பண்ணிப்பான். இங்கே கிட்ட கூட வந்திருக்காது, முன்னாடியே போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. பேக் டெஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு தான் சொன்னது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2021. ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் சேனல் பேட்டர்ன் மாதிரி தான். ஸோ அழகான ஒரு இது. இங்கே பார்த்திங்கன்னா கீழே வாங்குவாங்க, மேலே விற்றுருவானுங்க, கீழே வாங்குவானுங்க, மேலே விற்றுருவாங்க. பட் இந்த வாட்டி உடச்சி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாங் கன்சல்டேஷன் 2023. இது நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். ஏன்னா இவ்வளோ லாங் கன்சல்டேஷன் பீரியடை உடைச்சான். பட் அப்போ அந்தளவுக்கு எனக்கு பேக் டெஸ்ட்டும் பண்ணலை, இதுவும் பண்ணலை. பட் ஆனால் டாடா மோட்டார்ஸ் பயங்கரமாக ஏற போகுதுன்றது மட்டும் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. மணி கண்ட்ரோலில் கூட அந்த நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன், பயங்கரமாக ஏற போகிறாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 45%, 101 நாள், அடுத்த ஒரு 101 நாளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஏறினான். எப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம்.
போன வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் ஆட்டோ செக்டார் இருக்கான்ல அவன் சரியான ரிட்டர்ன், இதுவும் 52%. ஓகே, இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் வருஷத்துக்கப்புறம் நல்ல ஒரு ரிட்டர்ன். இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போயிட்டுருக்கான். இது கீழே உடைச்சான்னு வச்சிங்களேன், இப்போ மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான். கீழே உடைச்சானா திருப்பி எங்கே வருவான் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிளியராக இருக்கும். கீழே உடைக்க விட மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படி ஏதாவது கிராஷ் வந்தால் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா, இவ்வளோ தான் இந்த ஸ்டாக் வந்து. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதோட ஸ்டாக்கை வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.